ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்களானது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, கடந்த சில காலகட்டங்களாகவே இவர்களுக்கு நேர்ந்த எல்லா ஒரு துன்பங்களும் இப்பொழுது மீண்டும் தொடரப்போகிறதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகள் மூலமாக பல திருப்பங்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு காணப்படுவதாக சொல்லப்படுதுங்க. அந்த ஒரு திருப்பங்கள் அனைத்துமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவ பிரச்சனைகளானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவர்கள் உங்களை பார்த்தீங்கன்னா தவறான கண்ணோட்டத்துடனே பார்ப்பார்கள். மற்றவர்களினுடைய செயல்களால் மன அமைதிகளானது கெட வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சலானது பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்களும் உங்களுக்கு நீங்கும். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை கொடுக்கும். சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தருங்க. சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா இப்போது கிடைப்பது தாமதமாகலாம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலுமே உங்களுக்கு உதவிகள் தாமதமாக தாங்க கிடைக்குங்க. அதேபோல் சகோதரர்களால் மன வருத்தங்கள் உண்டாகும்படியான ஒரு சம்பவங்களானது நேரலாம். கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது. பணவரவானது திருப்தியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்குங்க. சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளானது வந்து சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது. நற்செயல்கள் செய்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசு வேலைகள் செய்யும் போது கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்துச் சொல்வது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது இப்பொழுது விலகும். பணவரவானது திருப்தியை ஏற்படுத்தும். மனக்குழப்பங்களும் நீங்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதிகளானது கூடும். தெய்வ சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியானது நீங்கி பிடிப்புகளானது உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவலானது வருங்க. இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு இப்பொழுது குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாகவே அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாகவே உழைக்க வேண்டி இருக்குங்க. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றங்களானது கிடைக்கும். அதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துகளும் ஏற்படலாங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகும். எதிர்பார்த்த தகவலானது இப்பொழுது சாதகமாகவே வரும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவுகளானது ஏற்படும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியங்களானது பெறுங்க. கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். வாக்கு வன்மையினால எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர் அப்படின்னு சொல்லலாம். பணவரவானது மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்க பெறுவீர்கள். எதிலுமே முன்னேற்றங்களானது காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும். நிதி நிலைமைகளானது உங்களுக்கு சீர்படுங்க.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வங்களானது உண்டாகும். மனதில் உற்சாகங்களானது ஏற்படுங்க. எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிலும் சாதகமான போக்கானது காணப்படுங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அதேபோல் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. காரிய தடை தாமதங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்களானது சந்திக்க நேரிடுங்க. எதிர்பார்த்த பணமானது வருவது உங்களுக்கு தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனையே கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவானது திருப்தியை கொடுப்பதாக இருக்குங்க. காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளுங்க. பெண்களால் நன்மைகளானது ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது இப்பொழுது உண்டாகுங்க. சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். தற்போது குடும்ப தேவைகளானது ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்திருந்த காரியங்களானது அனுகூலமாக முடியுங்க. பெண்களால் நன்மைகளானது உண்டாகும். அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணுங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களானது கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உண்டாகுங்க. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகவே கிடைக்கும். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளானது அதிகரித்து காணப்படுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகளானது வசூலாகுங்க. பணியாட்கள் மூலமாகவே நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளானது கிடைக்க பெறுவீர். உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாகவே உங்களுக்கு இருப்பார். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களானது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நன்மையானது உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவே நடக்க வேண்டிய காரியங்களானது சுமூகமாகவே நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க. தடைப்பட்ட காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியும். பணவரவானது அதிகரிக்குங்க. கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனங்கள் தேவை. லாபங்களானது உண்டாகும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. சிக்கல்களானது ஏற்பட்டு மறையும். கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாங்க. உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக தான் இப்பொழுது கிடைக்கலாம். அதேபோல் மன தைரியத்தினால வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள். அரசியல் துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகளும் சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறும். லட்சியங்களானது கை கொடுங்க. மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களானது நடக்கும். நிதானங்களானது உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கி முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களினுடைய பாராட்டானது கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மனதில் இருந்த பயமானது நீங்கி துணிவானது உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாவார்கள். மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகுங்க. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பர். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலமாகவே லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையானது உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.